அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். வகாலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகுல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்துன் ضلالة வ குல்லு ضلالة ஃபின்னார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். பெரும்பாலும் நான் வார்த்தைகளை ஏன் குறைச்சி கொள்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோ நீண்டு போயிடுச்சுன்னு சொன்னிக்கு அதை அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சரி, அளவற்ற அல்வானும் நிகழ்த்த அன்புடையமாகி எல்லாம் வல்ல ஏகையாம் நல்லடியார்களே, நம்ம அனைவரின் மீதும் ஆண்டவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்று உண்டாகட்டுமாக என்று கூறி இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களுடைய சிறப்பு கொண்ட அந்த இரவை பற்றி தான் நம்ம அந்த இதில் பார்க்குறோம். அதாவது இந்த இரவை இப்போ நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இது எதிர்கொண்டு இருக்கிறோங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்கொண்டு இருக்கோங்கிறது தான் சரி. ரமதானில் மட்டும் எதிர்கொண்டு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர் இரவு ஒரு மனிதன் அதை எதிர்கொண்டு தான் இருக்கணும். ஆனால் ஹதீஸ்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அது ரமதானில் தான் ரமதானில் தேடும்படி சொல்லுது. ரமதானில் தான் இல்லை, ரமதானில் தேடும்படி சொல்லுது. அது புகாரியில் வரக்கூடிய 2014 2015 நினைக்கிறேன், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க மூலமாக வந்த ஒரு ஹதீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, சில சஹாபாக்கள் கடைசி 7 இரவுகளில் இந்த லைலத்துல் கத்ர் வருவதாக கனவில் காட்டப்பட்டார்கள். அவங்க இதை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்தாங்க. கடைசி 7 இரவுகள்லேயோ அல்லது கடைசி 10 இரவுகள்லேயோ இந்த ஒற்றைப்படையில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் இது என்ன நடக்குதுன்னா, மற்ற நாட்களெல்லாம் விட ரமதானில் மட்டும்தான் பள்ளிவாசலில் கூட்டங்கள் நிறையுது. ஏன்னா அதனுடைய முக்கிய இவெண்ட ரமதான் ஒரு சிறப்பான மாதம். அது மட்டும் இல்லாமல் லைலத்துல் கத்ர் இரவு அதில் தான் வருது. அதுலேயும் கடைசி 10 அன்றைக்கு சரியான கூட்டங்கள் வந்துருக்கு. இப்போ இதை நாம் இதை எப்படி எடுத்துக்கிறது? கடைசி 10 இரவுகளில் மட்டும் தேடினா போதுமா அப்படின்னா, அதில் ஒரு அநீதமான அல்லாஹ் ஒரு அநீதக்காரங்கிறத மாதிரி ஆகிப்போயிடும். கடைசி 10 இரவுகளில் மட்டும் தேடி அதை பெற்றுக்கொள்கிறவங்க அவனுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்குதுண்டா, ஆண்டு முழுக்க காலம் முழுக்க சின்சியராக ஹானஸ்ட்டாக பள்ளிவாசல் தொழுகிறானே அவனுக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்குது. அப்போ இதில் என்ன நியாயம் இருக்குது? நமக்கு ஒரு கேள்வி வந்துடும். இறைவன் யாருக்குமே அநீதம் இழைக்காதவன். ஆனால் இங்கே நாம் செய்யக்கூடிய செயல் அப்படி தான் இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ஒன்று வருது. நிச்சயமாக அல்லாஹ் அந்த இரவை பற்றி சிறப்பித்து பல இடங்களில் சொல்கிறான். சூரா அல் துஹான்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் முதல்ல சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துன் பாரக்கன் இன்னா குன்னா முந்திரின் அப்படிங்கிறான். நிச்சயமாக நாம் இந்த இரவை அது ஒரு முபாரக்கான இரவு. இந்த குர்ஆனே நாம் அது ஒரு முபாரக்கான இரவில் தான் இறக்கினோம். நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன அன்சல்நாஹுன்னு நான் சொல்கிறேன். அதில் குர்ஆன்கிற வார்த்தை இல்லைன்றாலும் அதனுடைய மற்ற ஆயத்துக்கள் தொடர்ந்து வரும்போது குர்ஆனை தான் குறிக்கும். ஃபிஹா யஃப்ருகு குல் அம்ரின் ஹக்கீம். அந்த எச்சரிக்கை அந்த குர்ஆனில் பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி அந்த அடுத்த சொல்கிறான், அது அம்ரு மின் இந்தினா இன்னா குன்னா முர்சலீன். அந்த கட்டளை, அந்த ஞானம், அந்த எச்சரிக்கை என்னிடமிருந்தான் வருகிறது. நான் தான் ரசூல்மார்களை அனுப்புகிறேன். அப்போ அது குர்ஆனை சொல்லுது. அதுதான் அந்த குர்ஆன் தான் அந்த லைலத்துல் முபாரக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரில் இறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறான்.
அதோட தொடர்ந்து அந்த அடுத்த சொல்கிறான் ரஹ்மத் மின் ரப்பிக்க இன்னும் சமயம் அழியும். அந்த அது வந்து அந்த எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய அருள்கொடையாகும். அது வந்து அந்த இறைவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்போ இது குரானில் இறங்கின இறைவைத்தான் சொல்லுது. அது மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து அதெல்லாம் வந்து குரான் குறிப்பிடாமலே இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் உமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். அங்கேயும் வந்து ஹூங்கிற வார்த்தையை தான் பயன்படுது. ஆனால் இது வந்து குரான் இறக்கப்பட்டதான். இந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்து அறிஞர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படின்னா, இது எந்த இரவுண்டா குரான் வந்து மொத்தமாக 7வது வானத்திலிருந்து அந்த லோஹுல் மஹ்ஃபூதில் இருந்து அந்த 7வது வானத்திலிருந்து 1வது வானத்துக்கு மொத்தமாக இறக்கப்பட்ட இரவுங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இது கொஞ்சம் பொருத்தமாகவே இருக்குது. இன்னொரு கருத்து எப்படின்னு சொன்னால், இந்த இக்ரா சூரான் இந்த 5 ஆயத்துகள் இருக்கு இல்லையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கள் அக்ரம் அல்லது அல்லம பில்கலாம் அல்லமல் இன்சானம் ஆலம் ஆலம் அப்படிங்கக்கூடிய அந்த 5 ஆயத்துகளும் அது இறக்கப்பட்ட இரவுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் வந்து நமக்கு பொருத்தமாக ஏன்னா ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியல. அல்லாஹ்வுல் ஆலம் அது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அது அறிவிக்கப்பட அந்த அறிவு உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல வந்து அந்த தகவல் தான் சரியாக பொருத்தமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இக்ரா சூரா வந்து இறக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறக்கப்பட்டது. அந்த இரவில் வந்து பல சம்பவங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் திகைப்பூட்டக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்தது. அதனால் அது வந்து ஒரு மறக்க முடியாத இரவாக தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும். ஏன்னா எப்பவுமே இல்லாமல் அந்த இரவில் தான் அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தை சந்திக்கிறாங்க. அதில் ஒரு சில பய உணர்வுகளும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. என்றைக்கும் இல்லாமல் கதீஜா அவங்களுடைய மனைவி வந்து கணவர் வரையில்லைன்னு சொல்லிட்டு தேடி அங்கேயே வந்துடுறாங்க. மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுது. பயப்படுறாங்க, என்னை போர்த்தி விடுங்க, யாயுகள் முசம்மில் யாயுகள் முத்தீர்ங்கக்கூடிய அந்த இதெல்லாம் நடக்கப்போ அதனால் வந்து அந்த இரவு அவங்களுக்கு மறந்துருக்குமாங்கிறது அது வேறு. ஆனால் அதெல்லாம் மறக்கடிச்சா அதே மறக்கடிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நமக்கு இப்போ அது வந்து முக்கியம் இல்லை. ஆனால் அந்த இரவு எப்படி தேடுறதுங்கிறது தான் நம்ம சொல்கிறது. அதாவது இந்த இரவை வந்து கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள், கடைசி 7 ஒற்றைப்படை இரவுகள்லாம் போக ஒரு குறிப்பிட்ட இரவை மட்டுமே இப்போ வந்து பெரும்பாலும் சில மக்கள் வந்து நம்ம யார் மனசை புண்படுத்துறதுக்காக இல்லை, அது 27வது இரவு தான் அப்படின்னு தீர்மானித்து அதில் வந்து விசேஷமான காரியங்கள், விசேஷமான இபாதத்துகள், விசேஷ தொழுகைகள், ராத்திபுகள், திக்ருகள், இப்படி பல இதுகளும் அதில் வந்து செய்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னால், வந்து 27 எப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால், நம்ம கேள்விப்பட்டோம் இந்த சூரத்துல் கதிர் அந்த சூறாலாம் இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர் உமா அத்ராக மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர்னு சொல்லிட்டு அந்த சூறாவில் 3 தடவை அந்த வார்த்தை அந்த லைலத்துல் கதிருங்கக்கூடிய அந்த வாசகம் வருது. அந்த லைலத்துல் கத்ரி இரவு உள்ள ஆய்ந்து பார்த்தா அதில் வந்து நமக்கு 9 ஹர்புகள் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ். அப்போ 9 27 இப்படியே ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த கால்குலேஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், உபாதா இப்னு அல் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக அறிவிக்கப்படுறது. அதில் வந்து இதில் அந்த ஹதீஸ் நம்பர் எனக்கு தெரியல, ஆனால் சஹியான ஹதீஸ். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வரவுக்காண்டி காத்திருந்தோம். ஏன்னா அந்த சூரத்தில் லைலத்துல் கத்ருங்கக்கூடிய அது இறங்கியிருக்குது. இப்போ லைலத்துல் கத்ர் எதுங்கிறது நமக்கு தெரியணும். ரசூலுல்லாஹ் வரும்போது நம்ம கேட்கலான்னு தான் அங்கே இருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வரும்போது நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உண்மைதான், எனக்கு இந்த இரவு எதுன்னு அறிவிக்கப்பட்டது. ஆனால் நான் வரும்போது ரெண்டு முஸ்லீம்கள் வந்து ஒருத்தர் சண்டை போட்டிருந்தாங்க. அதை விலக்கி விடக்கூடிய அந்த இதில் எனக்கு இந்த அறிவு உயர்த்தப்பட்டுது அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அறிவு உயர்த்தப்பட்டுன்னு சொன்னாங்களே தவிர, அவங்களுக்கு இந்த கால்குலேஷன் தெரியாமலே இருக்கும். இந்த அறிவு எனக்கு உயர்த்தப்பட்டாலும் இப்படி நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் அந்த இதை வந்து நாளை தேடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. முதலாவது ஒன்று சொல்கிறேன், படைத்த இறைவனுக்கு மனிதனை பற்றி நல்லாவே தெரியும். மனிதன் வந்து அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை உள்ளவன். உழைக்கிறதை விட மெஹனத் பண்ணுறதை விட ஈஸியாக ஒரு பொருள் கிடைச்சானுக்கு அதில் நம்ம சந்தோஷப்படுவோம்.
அப்படிப்பட்ட குணம் உள்ளவன். அப்படிப்பட்ட குணம் உள்ளவனுக்கு 1000 மாதங்கள் சிறப்புடைய ஒரு இரவு வந்து காட்டி கொடுத்தா என்ன ஆகும்? அவன் அதில் மட்டும்தான் இபாதத் செய்வான். மனிதனுடைய குணம் இறைவன் தெரியும். அப்போ அதனால தான் அதை மறைச்சி வச்சு தேடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இறைவனை வந்து இபாதத்துகள் எப்பவும் நீங்கள் இபாதுல்லாவாகவே இருக்கணும். அல்லாஹ்வுடைய அடியானாகவே இருக்கணும். அவனுடைய காரியங்கள், அவனுடைய சட்டத்திட்டங்களுடைய அதாவது தினமும் நீங்கள் பேணி நடக்கணும். அதுதான் இறைவனுடைய எய்ம். அப்போ தான் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ முடியும். அப்போ இறைவன் அவனை கஷ்டப்படுத்துகிறன்னு அர்த்தம் அதுவும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உங்கள் சக்திக்கு மேலே நான் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இப்போ எப்படி லைலத்துல் கத்ர் இரவு தேடுறது? அப்போ அது தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதில் விசேஷ காரியங்கள் செய்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதர் மதீனாவுக்கு புதியவர். அவர் வந்து மஸ்ஜித் நபவியில் வந்து தொழுவு வர்றாரு. வந்துட்டு யாரோடையும் அவர் பேசுறதுலாம் இல்லை, தொழுதுட்டு போயிடுறாரு. அந்த சஹாபாக்கள் பார்க்குறாங்க. மூணாவது நாள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதரை பார்க்குறது இவரை பார்த்துக்கிறங்க. எல்லா சஹாபாக்களுக்குமே ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி. நாம் இவ்வளோ தூரம் ரசூலுல்லாவோடு இருக்கிறோம், ஜிஹாதெல்லாம் செய்கிறோம், கொள்கிறோம். நமக்கு இல்லாத பட்டம் வந்து திடீர்னு வந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கிது. அவர் யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அந்த சஹாபாவுடைய பேர் தெரியல, அபூ தர்தாவாக இருக்குமே நமக்கு சரியாக தெரியல. அவங்க வந்து அவரை பின்தொடர்ந்து போய் அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் சொல்லலான்னு சொல்லிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நான் ஒரு 2 நாள் இங்கே தங்கிக்கிறதுமான்னு கேட்குறாங்க. அவர் சரின்னு சொல்கிறார். அறிமுகமெல்லாம் நடந்து போயிடுது. அவர் யார் எவருங்கிறத இவங்க கேட்குறாங்க, இவங்களை யாருன்னு இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த இது நம்ம நடக்குது. சரின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் தங்குறாங்க. தங்கி பார்த்தா அவர் ஒன்றும் விசேஷமான காரியம் ஒரு பாதத்தும் செய்கிறது மாதிரி தெரியல. ஹஜ்ஜுக்கு கூட அவர் தொழுகிற மாதிரியும் தெரியல. சாதாரணமாக தொழுகிறாருன்னா கரெக்டாக அந்த 5 நாள் மற்ற இதுக்கெல்லாம் செய்கிறாரு. அப்போ வந்து இதுக்கு 2 நாள் தான் பொறுக்க முடியல. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதன். அப்போ நீங்கள் என்ன விசேஷமான அமல்கள் எதுவும் செய்கிறீங்களான்னு பார்க்கத்தான் நான் இதில் இங்கே தங்கினேன். அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஏன் என்ன எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்று இப்படி தான் சாதாரணமாக அல்லாஹ்வுடைய இதுகளில் அது வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்கிடுவேன், உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பேன், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவேன், இப்படி தான் சொல்கிறார் அவர். அப்போ இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் எல்லோரும் செய்கிறது தானே. அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நான் யாருக்குமே அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பக்கத்து வீட்டுக்கோ பக்கத்து ஆண்களுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ உதவி தான் இல்லைனாலும் உபத்திரமும் பண்ண மாட்டேன். அவங்கள பற்றி வெய்பத்து ஃபசாது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது ஒன்று தான் நான் செய்யக்கூடியதுன்னு அவர் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ பாருங்கள், இதுலேருந்து என்ன தெரியுதுண்டா, இப்போ இவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அப்போ இவருக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடச்சிருக்கும். அப்படி தானே? லைலத்துல் கத்ர் இரவு கிடச்சவனுக்கு கண்டிப்பாக வந்து சொர்க்கம் மறுக்கப்படாது. அப்போ இவர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு நாளும் வந்து இறைவனுடைய கட்டளையின்படி அவனுடைய காரியங்களை செஞ்சுட்டு தானும் தன்னுடைய உடம்புக்குண்டான ஹக்கு அதையும் பேணிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவர் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. இது மட்டும் நம்ம செஞ்சாலும் போதுமே. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இதை மாதிரி நடந்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைக்கும். லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது வந்து ரமதான்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் இன்னொரு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மற்ற மதங்களுடைய அந்த பெருநாட்கள் அதையெல்லாம் நீங்கள் வந்து வச்சானைக்கு அந்த பெருநாட்கள் கொண்டு காலத்தை தீர்மானிச்சிடலாம். உதாரணமாக கிறிஸ்துமஸ் வருதுன்னு நினைக்க, இப்போ குளிர்காலம் வரப்போகுது, டிசம்பர் வரப்போகுது நம்ம சொல்லிடலாம். அது மாதிரி தீபாவளி வந்துட்டால் இன்ன காலம் வரப்போகுது, பொங்கல் வந்துட்டால் இன்ன காலம் வரப்போகுது, இதெல்லாம் தீர்மானிக்கலாம். ஆனால் ரமதானை கொண்டு அதெல்லாம் தீர்மானிக்க இல்லாது. இந்த ரமதான் வந்து எல்லா காலமுமே வருது. சில நேரங்களில் விண்டரில் வருது, சில நேரங்களில் சம்மரில் வருது, சில நேரங்களில் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வருது, சில நேரங்களில் வந்து ரெய்னி சீசனில் வருது. இப்படி பல காலங்கள் மாறி மாறி வருதுனால எந்த காலத்தில் வரக்கூடிய ரமதானில் உள்ள எந்த 10 நாட்களோ அது நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ரமதானில் வரக்கூடிய 10 நாள், அப்போ அதில் மட்டும் நம்ம இபாதத் செஞ்சால் நமக்கு நிச்சயமாக லைலத்துல் கத்ர் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும், ஆண்டு முழுக்க நம்ம தொழுவணும். ஏன்னா அது வருது, ஒவ்வொரு வருஷமும் அந்த லைலத்துல் கத்ர் வருது. அது எந்த ரமதான்லேயே வருது. அது நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் நாம் வந்து அல்லாஹ் வந்து ஆண்டு முழுக்க நம்ம தொழுனா தான் நமக்கு வந்து அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். இது இப்போ லைலத்துல் கத்ருடைய சிறப்பு நமக்கு எதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மனிதன் வந்து தொழாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய காரியங்களில் வந்து பொடுபோக்காக இருக்க மாட்டான். அவன் நிச்சயமாக அது வந்து கஷ்டமாக இல்லை. அந்த மனிதனுடைய கதையை பார்த்து அவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதரை பார்த்து அவர் சாதாரணமாக தான் இருக்கார். அவர் ஒன்றும் மெஹனத் பண்ண இல்லை, கஷ்டப்படவும் இல்லை. இப்போ அவருக்கும் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் கிடைக்க செய்கிறாங்கும்போது நமக்கும் வந்து கண்டிப்பாக அது செய்யணும். அதாவது
திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சம்மந்தப்பட்டது. 3513 நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அந்த ஹதீஸ் 3513. அதில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு இது கேட்குறாங்க, யார் ரசூலல்லா, லைலத்துல் கத்ர் இரவு சந்தித்தா நான் என்ன செய்யணும், எப்படி துவா கேட்கணும்? இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுக்காங்க. இது என்ன நமக்கு கவனிக்கிறதா, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த துவாவுக்கு இவங்க இந்த கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், நீ லைலத்துல் கத்ர் இரவை எப்படி சந்திக்க முடியும், எனக்கே அந்த அறிவு இல்லையே, அது எப்போ வருதுன்னு அப்படின்ற சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்ல இல்லை. உடனே அவங்க பதில் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு வந்து நீ இந்த துவாவை கேள்வி, அல்லாஹும்ம இன்னக்க அஃப்வன் துஹிப்புல் அஃப் அஃப்வன்னி, இறைவா நீயே மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னிக்கிறது. அழகான துவா. இதை வந்து நம்ம லைலத்துல் கத்ர் இரவில் கேட்கணும். அப்போ இப்போ இதில் ஒரு தாத்பரியம், எப்படி லைலத்துல் கத்ர் எப்படி சந்திக்க, அது இல்லை, அப்படி அர்த்தத்தில் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவு கண்டிப்பாக வருது. அது அல்லாஹ் வந்து கொடுக்கப்பட்ட அறிவை எடுத்துட்டான். அது அவனுடைய நோக்கம், அவனுடைய நாட்டம், அதில் நாம் குறுக்கிட முடியாது. அது எப்படி எனக்கு தெரியணுமே அப்படின்லாம் நம்ம அல்லாஹ் இதில் அதிகாரத்தில் கை வைக்க முடியாது. லைலத்துல் கத்ர் பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய விருப்பம் வந்து நாம் தேடி பெற்றுக்கொள்கிறது தான். அது வந்து மறைக்கப்பட்டுட்டு, அது அவனுடைய அதிகாரம். அப்போ இப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு ஏன் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவுண்டு நான் இதை சொல்லி தந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை நீங்கள் கேட்கணும். 5 நேர தொழுகையில் கேட்கலாம். எப்பப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ கண்டிப்பாக இந்த துவாவை கேட்கும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு லைலத்துல் கத்ர் இரவையும் அதோடு சேர்த்து இணைத்து தருவான். அது ஒரு இன்சிடெண்ட்டாக நடக்கும். அப்போ இதுக்காக தான் அதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது பர்டிகுலராக ஒரு நாளை குறிப்பிட்டு இதில் தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு நாம் வந்து அதில் மெஹனத் பண்ணி கடைசி சுபு தொழுகிறது கூட பெரும்பாலும் தூங்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளோட உடம்பை கஷ்டப்படுத்த சொல்ல இல்லை. அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பகுத்தறிவோடு சிந்தித்து பார்க்கணும். இறைவன் வந்து எந்த ஒரு தாத்பரியத்தையும் வந்தாலும் நமக்கு அறிவை கொண்டு சிந்திக்கத்தான் சொல்கிறான். எதுக்காக அதை மறைத்தானா அதை தேடி பெற்றுக்கொள்ளணும். அப்போ அது மாதிரி நாமளும் தேடுவோம். இந்த ரமதான்லேயும் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த தௌஃபீக்கு அந்த வாய்ப்பை தருவான். நாம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானில் இபாதத் செய்கிறது மாதிரி எல்லா நாளும் நம்ம இபாதத் செஞ்சால் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்து கிடைக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வான் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கு எனக்குமாக கேட்கக்கூடிய துவாவாக அதை ஆக்கிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.